என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க நண்பேஸ்? நான் ஆக்சுவலி செம்ம கானில் இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று அப்படி சில சம்பவம் பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் வாய்ஸ்லாம் வந்து கேட்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் கூட இருக்கிறவர் வந்து பழனி, அவர் பேர். பின்னாடி இருக்கிறவன் பேர் வந்து ஆல்பர்ட். ஹி இஸ் ஃப்ரம் ஃபிலிப்பினோ கை. Hey Pare, you know that actor Thalapathy? Yes, of course. See, தளபதியை தெரியாதுன்னு சொன்ன பரதேசிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவர் எங்கே போனாலும் எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு எந்த நாடு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அவங்க இதில் அவங்க லாங்குவேஜ் தகவல் அவங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி தளபதி எங்கே போனாலும் மாஸ் தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவரை வந்து வேணுக்குன்னே ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாங்க அப்படின்றது தான் என்னோட கன்சர்னாக இருக்குது. ஏன்னா மலேசியா போனவரை அப்படியே வந்து அவ்வளோ பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ பாதுகாப்பாக அனுப்பிவிட்டாங்க. இங்கே வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வந்தால் அந்த ஏர்போர்ட்லேருந்து காரில் ஏற வர்றதுக்கு கூட இவங்களுக்கு வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அப்போ இவங்க என்ன ஐடியாவில் இருக்கிறாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க மக்களே. அப்போ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கு, அதுக்கு வருவோம், அந்த மேட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய இறந்த நாள். எல்லாரும் ஓடுறாங்க அப்படியே. யார்? சீமான் ஓடுறாப்புல, நம்ம துணை முதல்வர் ஓடுறாப்புல, அவர் நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்துறதுக்கு. எல்லாம் எதுக்காக? டேய், அவர் இருக்கும்போது இதே டிஎம்கே தான் மீடியா வச்சு பேசி 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 அவரை வந்து காமெடி பண்ணி குடியார எல்லாம் பண்ணி சொல்லி, ஆமாம், எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு இன்னைக்கு அவரே சமாதியை பார்க்க ஓடுறாங்க. இவர் நம்ம விஜயகாந்தெல்லாம் வந்து நல்ல கண்ணு கெண்டைக்கால் மயிருக்கு சமமா அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு போய் சமாதியில் நிற்கிறீங்க. என்னடா அவங்க அரசியல்? வெக்கம் கெட்ட அரசியல். ஐயா விஜயகாந்த்ன்றாரு. ஐயா விஜயகாந்த், தம்பி விஜயகாந்த், விஜயன்றது எல்லாத்தையும் பேசிட்டு, அதாவது நீங்க டிராமா ஆடுறாங்க போறான். நீங்க பிரதர், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இவங்க பண்றது எல்லாமே இப்படிதான் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? ஒவ்வொரு வாட்டியும் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புல இருந்து தளபதிக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பண்றாங்க. விஜயகாந்த் அவர்கள் இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த டெத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் மேலே செருப்பு தூக்கி வீசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் தலையில் வந்து யாரோ தட்டி விட்டாங்க. இந்த வருஷம் இப்போ ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அவர் கூட இருந்ததான் புது சட்டை ஒருத்த போட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு சந்தேகம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க மக்களே. அந்த அவனுக்கு ஏதோ நாய் மாதிரி எலும்பு துண்டு போடுவாங்க போல இருக்கு வெளியிருந்து. கண்டிப்பாக போடுவாங்க. எனக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அவன் கை இப்படி போகுது, இப்படி போய் லைட்டாக தள்ளினதுக்கு அப்புறமா தான் திருப்பி இது பண்ணி இதுவாகிறாங்க அவங்க. ஸோ அப்போ இது வந்து நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன நான் சொல்றது? அவன் என்ன செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் நம்மளால ஒன்றுமே பண்ண பாரு. புட் த மேப் பாரு. இந்த பாறைன்றனா சரி, இது வந்து தகாலா லாங்குவேஜ். பாறைன்னா அவங்க இதில் ஒரு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு பிரதர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால பாரு. What you did and why you want to balance pare? No need balance pare. I am making vlog, so I need data pare. நண்பா மிஸ், நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து வேலைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. அதனால என்ன பண்ணிட்டேன், சரி இந்த 1 மணி நேரம் இருக்கு, இதை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு தலைவர் கூட சேர்ந்து உட்காந்தாச்சு. சரி டக்குன்னு சொல்லிட்டு எடுத்துடலான்னு. எனக்கு ஆக்சுவலி இந்த மலேசியா ட்ரிப்பை பற்றி வேறு மாதிரிலாம் வீடியோ பண்ணி போடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமாக மண்டை சுடாச்சு. என்னடா இப்படி பண்ணுறீங்களேடா அப்படின்னு. ஆனால் நம்ம பசங்களும் சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரியே போய் முக்கிறாங்க. நம்ம எத்தனை வாட்டி தான் அதை வந்து சொல்கிறது? அவங்கள்ட்ட வந்து அவருக்கு வந்து நம்ம தான் செக்யூரிட்டி கொடுக்கணுன்றது. ஒரு பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போட்டிருந்தான், இல்லை அது அவர் கால் தடுமாறி விழுந்துட்டார். ஏன்டா அவர் மேலே போய் மொத்தமாக விழுந்தா கால் தடுமாறாமல் என்னடா பண்ணும்? எரும மாடு மாதிரி பேக்கில் நிற்கிறீங்க. அவர் வர்றாருன்னா கொஞ்சம் வழி விடுங்க. ஓகே, உங்கள் சந்தோஷம் பாசம் எல்லாமே புரியுது. அதை போய்
அவர் மேலே விழுந்து அப்படி தான் வந்து கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இது வேற என் மூஞ்சியை மறைக்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? லக்கி டாய் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், ஆனால் அவங்க மூஞ்சி முன்னாடி தூங்குற அந்த இதை என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. அது என்ன பண்ணணும்னா இதை இப்படி பண்ணுங்க, நோத்து இப்போ தெரியும் நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? சைடில் போயிடுச்சு. இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும், நம்ம பண்ணலை. இப்படி தான் வரும். மேப் போட்டுட்டீங்களே, அது வாட்டுக்கு ஒரு சைடு ஓடட்டும். எவ்வளோ கிலோமீட்டர்? 4.8 நேரம் தான் போகணும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ தளபதியோடைய எல்லா கமிட்மெண்ட்டும், அதாவது படத்துக்கான கமிட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து உண்மையாலுமே பயங்கர வருத்தம். ஏன்னா அவரே நேற்று அழுதுட்டார். அந்த மலேசியா ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் எப்படியாவது அவரை எப்படியாவது படத்தில் நடிக்க வச்சுக்கணும்னு எல்லாம் மெனக்கிடுறாங்க. ஆனால் அவர் கடைசி படம் சொல்லிட்டார். ஆனால் தளபதி இது வந்து கடைசி படம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா கடைசி படம் சொல்லாமல் ஒரு நிறைந்த படம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து அவருக்கு வந்து கடைசி படம்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு போனோன்னா அது வந்து கடைசினா அது வேறு மீனிங்கில் போயிடுது. இது நிறைவான படம், என்னுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுதான் நிறைவான படம் அப்படின்னு சொல்லி அப்படி முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா ஒரு ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டேன்னா சொல்லியிருக்கலாம். ரிட்டைர்மெண்ட் எப்பவும் கிடையாது. இல்லை, எடுத்துருக்கலாம். வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் எடுத்துட்டேன். நான் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் எடுத்தாச்சு. என்னோட சினிமா துறையிலேருந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் எடுத்தாச்சு. இனி வந்து அரசியல் துறையில் இனி இருக்க போகிற காலங்கள் நான் மக்களுக்கு உங்களுக்கு சேவை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அதை சொல்லிட்டார். ஏன்னா 33 வருஷம் நீங்கள் என் கூட இருந்தீங்க, இனி இருக்க போகிற 30 வருஷம் 35 வருஷம் நான் அவங்க கூட இருக்கேன்னு இருக்காரு. விச் மீன்ஸ் அவருக்கு ஒரு இது இருக்கும்ல, நம்ம ஒரு 80 வயசு வரைக்கும் உசுரோட இருப்போம், 85 வயசு வரைக்கும் உசுரோட இருப்போம்னு. அந்த கணக்கில் தான் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணால் முதலமைச்சர் ஆன பிறகு படம் எடுப்பார். அது எப்படி எல்லாரும் தான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது கஷ்டம். ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய கமிட்மெண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ மற்றவங்க மாதிரி வந்து முதலமைச்சர் ஆகிட்டா ஜாலியாக வந்து பணம் அடிக்கலாம், கொள்ளை அடிக்கலாம்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இவர் வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்டோடு வர்றாரு, பெரிய கனவோடு வர்றாரு. அதாவது தமிழ்நாடை வந்து ஒரு மலேசியா மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி, துபாய் மாதிரி இப்படி மாற்றணும் அப்படின்ற ஒரு கனவோடு வர்றாரு. இந்த நாட்டு மக்கள்லாம் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு மக்களும் வந்து வாழணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து மாற்றி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டோட அவர் வந்து அரசியல் களத்தில் வரும்போது அவருக்கு ரொம்ப 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 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவர் ஒரு சிஎம்மாக இருக்கும்போது அவர் சுற்றி தான் எல்லாமே, அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நடக்க போகுது. அவருக்கு வேலை பார்க்கறதுக்குன்னு சொல்லி எல்லாமே ஆட்கள்லாம் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவருடைய நேரடி பார்வை இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப விரும்புவார். ஏன்னா அப்போ தான் அந்த மாற்றத்தை சீக்கிரம் கொடுக்க முடியும், இல்லைன்னா டைம் எடுக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் திரும்பி படத்தில் நடிக்க போனான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஷூட்டிங் போகணும், அப்புறம் டப்பிங் போகணும். ஒரு க்ளீன் பொலிட்டிஷியன் கொண்டு வரும். ஆமாம், அதில் வந்து சிக்கல் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு சிஎம் ஆகிட்டாருனாலும் படத்துக்கு போக மாட்டார். ஏன்னா இவரே ஓப்பனாக சொல்லிட்டாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன ஃபைல் பண்ணாலும் என்னை அனுபவிக்க முடியாது, என்னை வந்து திரும்பி வந்து கண்டிஷன் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அழுக வச்சாங்களா லாஸ்ட்டில்? ஆமாம், அது அழுகல், அது ஆனந்த கண்ணீர். அது ஆனந்த கண்ணீர் இல்லை இருக்கும் இல்லையா? ஏங்க 30 வருஷம் 33 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்து வேலையிலிருந்து நம்ம இவ்வளோ அன்பை வந்து இவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்கோம், நம்மளை இவ்வளோ கொண்டாடுறாங்க. ஏன்னா அவருக்கே தெரியுது நம்ம என்ன, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் உங்களை, நான் வந்து படம் வாங்கிட்டு படத்தில் நடித்தேன், என்னோட தொழில், அதுக்கு நீங்கள் இவ்வளோ அன்பை கொட்டுறீங்களா அப்படின்றது தான் அவருக்கு வந்து புரியாத புதிராகவே அவருக்கே கூட இருக்குது. ஆக்சுவலி எல்லாருக்குமே அதுதான் புரியாத புதிராகவே இருக்குது. யாருக்குன்னா நம்மள சொல்லலை, இந்த போன ஈத்துறாங்க இருக்காங்கல்ல, ஒத்துழைமை கூட்டம், ஞாயிற்றுமிழர் கூட்டம், இவங்களாம் அவங்களுக்குலாம் அதுதான் புதியல. டே நம்மளும் தானே படம் நடித்தோம், நம்மளும் தானே அரசியலில் இருக்கோம், நம்மளும் தானே இவங்களுக்காக தொண்டைக்கிலேயே கத்துறோம். அதுலேயும் இந்த சீமான் கூட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வயிறு எரிஞ்சு அப்படி சாவுவாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி கத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்தா வரணும். எங்கே நின்னாலும் கத்துவாங்க, மேடையில் நின்னாலும் கத்துவாங்க, யூடியூப்லையும் கத்துவாங்க, எல்லா இடத்துலையும் கத்தி வீடியோ போடுறவங்க. அந்த சேட்டை படம் பிடிச்சி வருமா கூட இருப்பார்ல சீமான் கூட, சாக்கடை அதெல்லாம் டெய்லி உட்காந்துக்கிட்டு இதுதான். அதான் சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு டிஎம்கே எதுக்க வந்துன்னு சொல்லிட்டு அந்த போன ஈத்துறீங்க முழு வேலையை டிவிக்கு எதிர்த்துட்டு இருக்காங்க. கேட்டால் நாங்கள் திராவிடத்தை எதிர்க்க வந்தோம். நாங்கள் திருட்டு பயிலலாம், நீங்கள் அங்கேருந்து குடும்பம் நடத்தி இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து திராவிடத்தை எதிர்க்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தானே ஓட்டுறாங்கன்னா இவங்களை என்ன சொல்லலாம்? சம்பாதிக்கட்டுமே, திட்டுறதே சம்பாதிக்கிறதுக்கு தான். திட்டி இங்கே கொஞ்சம் காசு அங்கே கொஞ்சம் காசு அப்படி வாங்கிக்கிறதுக்கு.
நீங்க நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி ஒருத்தர் எலெக்ஷன்ல தேர்தலில் நிறுத்தினா சீமானு, அடுத்த வாட்டி அந்த நிறுத்த மாட்டாப்ல. ஏன் அவன்கிட்ட காசு இருக்கு? அப்படி இல்ல. ஆல்ரெடி இப்ப நான் தான் சீமான், உங்களை நிறுத்துறேன் ஒரு இடத்துல கேண்டிடேட்டா. நீங்க எப்படி டெபாசிட் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நிக்கிறான் பாருங்க பணம் கொடுத்துட்டு, அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்லுவான், சரி நம்ம ஏதாவது கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு எம்எல்ஏ வாங்கிடுவோமா அப்படின்ற ஆசையில வந்து இருக்கிற காசெல்லாம் கொடுத்து வந்து போட்டுவிட்டு அடுத்த எலெக்ஷன்ல அவன் காசு வேணுமே, காசு வேணும்ல, செலவு பண்ண. அடுத்து இன்னொருத்த பிடிச்சி போறான். அப்ப என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா உன்ன வேலைக்கு விட்டுட்டு தம்பி நீ வரையா உன்ட காசு இருக்கா நீ வா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி உள்ள போட்டுறது. அவன் அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவனையும் காணாம பண்ணிடுது. இப்படி எலெக்ஷன் ஆளை மாத்திக்கிட்டு. ஆமா, இவர் சொல்றதுதான் நீங்க ஓகே நீ தான் தலைவர், நீ தான் கட்சிக்கு தலைவர், நீ சொல்றதான் எல்லாமே கேட்கணும். ஆனா நீ வந்து கட்சி எப்படி கட்டமைச்சு நீ அதான் வெற்றி பாதையில கொண்டு போறியான்றதான் இங்க கேள்வி. அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இவ்வளோ ஃபேமஸா இருக்காரு. அவர் இவ்வளோ யாரு சீமான் பேசுறதெல்லாம் அதை யார் என்னைக்கு குறை சொன்னா? சீமானோடைய அந்த பாயிண்ட் எல்லாம் ஓகே, தமிழர்களுக்கான இது வேணும், தமிழர்களுக்கான எல்லாமே அதெல்லாம் வந்து ஓகே, அதெல்லாம் தான் ரசிச்சு தானே சேர்ந்தோம், அதெல்லாம் ரசிச்சு தானே ஆதரவு கொடுத்தோம். ஆனா வெறும் வாயில வடை சுட்டு போயிட்டான். இன்னைக்கு உனக்கு சந்தர்ப்பம் வருதே, இன்னைக்கு வந்து விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க போது நீ அவர் கூட கை கோய்க்க வேண்டிய நீ இன்னைக்கு அவர் கழுத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலா இருப்ப? நீங்களே சொல்லுங்க. அயோக்கியம் தானே உண்மையான. அதனால நாஞ்சி சம்பத் மாதிரி வச்சு செய்ய அப்படி பேசுறாரு அவரு. அயோக்கிய பையன், அரசியல் அனாதை பையன். இதுக்கு மேல யாரு திட்டுவா? அரசியல் அனாதை தாங்க, எங்கிட்டு போறோன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்படி இந்த மாதிரி பல சங்கடங்கள் இருக்கு. இதெல்லாத்தையும் வந்து அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காரு. ஆனா வந்து மலேசியா போயிட்டு பயங்கரமான ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட 1,25,000 பேர் வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்துருக்காங்க. என்ன சொன்னாங்க, அவருக்கு ரசிகர்கள் இல்ல அந்த ஊர்ல. யாருக்கு? விஜய் சார். அப்படிதான் சொல்லுவாங்க, இத்து போன ஈத்திர பயிலுங்க. கண்ட்ரோல் எடுத்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா இது பிரபாஸுக்கு அல்லு அர்ஜுனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 70,000-80,000 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. ஹையஸ்ட் ரெக்கார்டு 1,25,000 பேர் வந்திருக்காங்க. இப்ப இந்த கூட்டம் வந்ததை பார்த்துட்டு தளபதி அங்க டான்ஸ் ஆன பார்த்துட்டு சில பரதேசிங்க என்ன பண்றாங்க, போஸ்ட் போடுறாங்க. ஏன்னா 43 பேர் உசுரை கொண்டு விட்டு அங்க போய் டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா நாய அவராட கொண்டாரு, ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சா செருப்பை கழட்டி அடிக்கணும் அந்த மாதிரி போஸ்ட் போற பரதேசிங்களை. அவர் இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல, ஒன்றும் வரல. சரி, இறந்துட்டாங்க. ஒரு வீட்டில் வந்து துக்கம் வந்துருச்சு, அதுக்காக நீங்கள் என்ன டெய்லி மேடம் ஒப்பார வைக்கிறீங்க? பரதேசி பயிலுங்களா? அவன் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. செத்தவங்கள தூக்கி போட்டு போய் 3 வேளை உட்காந்து பிரியாணி திட்டு தாண்டா இருக்கீங்க, முட்டா பசங்களா? அந்த கமெண்ட் போறவனே செத்தான அவனதான் நானும் திட்டுறேன், அவனதான் திட்டுறேன். அந்த கமெண்ட் போட்ட கமெண்ட் தான் திட்டுறேன். அவன் வீட்டில் சிந்த மாட்டாங்க. அவன் வீட்டில் செத்தாவே படத்தை பக்கத்தில் போட்டு பிரியாணி திங்கிற பரதேசிங்க சரக்கு அடிச்சு. இப்போ மற்ற அரசியல் கட்சி செத்தாங்களா? ₹1 கொடுத்தாங்களா? யாரு ₹1 கொடுக்க மாட்டான். இவர் வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எவனும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல பார்த்ததுல பிளஸ் வந்து விஜயகாந்த் சார் இல்ல அவரு நான் செஞ்சது சொல்றேன். ஆமா, இவரை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நெகட்டிவ் தான் போகணும். அதாவது எங்க போனாலும் ஒரு கூட்டம் வந்து அலமோது பார்த்தீங்களா, அப்படி ஒரு கிரேஸ் வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே பார்த்ததில்ல உலகத்தில். நீங்க எங்க பாத்துறீங்களா? ஏன்னா ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போறாங்க, பெரிய நடிகர்கள்லாம் போனா ஒரு இடத்துல கூட்டம் வரும். இப்போ இங்கேயும் வந்து ஒரு தனுஷ் வரான்னு சொன்னா கூட்டம் வரும், சிம்பு வரான்னு சொன்னா கூட்டம் வரும், இல்லை பாலிவுட் ஹீரோஸ் வரான்னு சொன்னா கூட்டம் வரும், எல்லாமே வரும். ஆனா இவர் மட்டும் இவர் கூட்டம் வர்றதை விட ஒரு மாதிரி அப்படி கொண்டாடுறாங்க. அவர் வர்றதை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஜனவரி முடியுது. ஐயோ, இதெல்லாம் வந்து பார்த்தா வயிறு தான் செய்யும் எங்களுக்கு. என்ன பண்ண போறாங்க? சூதானமா இருக்கணும். நீ தலைவரை வச்சுட்டு தலைவர் ரொம்ப சூதானமா இருக்கணும். அதான் இந்த புஷியானந்த் ஒரு வாட்டி சொன்னாரு, எங்களுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. அவரோட ஸ்டைல்ல சொன்னோம்னா இவரை இட்டு வந்து பெரிய வேலை இல்லை. ஆமா, எங்களுக்கு அவரை இட்டு போறதாயா தொல்லை அப்படின்றதான் வந்து உண்மையான வார்த்தைகள், அது வரிகள். புஷியானந்த் வந்து ரியலைஸ் பண்ணி சொல்றாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? அது வந்து ரியலைஸ் பண்ணி அவர் சொல்றாரு. ஏன்னா இட்ஸ் நாட் சோ ஈஸி அவரை கொண்டு போறது அப்படின்னு. எங்களுக்கு அந்த பயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த 2 சில்லறை வச்சு தலையில் தட்டுறது, காலை தட்டி விடுறது, அதுதானே பண்ணுவாங்க இவங்க. நான் என்ன கேட்குறேன், மலேசியாவில் வந்து அவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுத்து தனி ரோடை பிளாக் பண்ணி அவரை கொண்டு போறாங்க, எந்த இடத்துலையும் டிராஃபிக் வந்துடக்கூடாதுன்னு.
அப்போ நீ இந்த இருக்க ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி அவர் வெளில வர்றாருன்னா அதுக்கு உனக்கு வந்து ஒரு பேரிகேட் மாதிரி போட்டு அந்த பக்கம் மக்கள் கிராஸ் பண்ண விடாமல் உன்னால் பார்த்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன இத்தனைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ்லாம் வேலை இருக்காங்க ஏர்போர்ட்டில். அவளு கூட எதுவும் தள்ளி வரான் நல்லா பாருங்களா. அது கூட இருந்தவன் எவன் கையில் மாட்ட போகிறான்னு தெரியல. அது நல்லா தெரியுது. மக்களை நீங்கள் அவனை மட்டும் கவனிங்க. லைட்டை தள்ளி விட்டுட்டு அப்படியே முன்னாடி கை வைக்கிறான். விட்டுறாதீங்க. ஸ்லோ மோஷன் அந்த விஷயத்தை மட்டும் விட்டுறாம அவனை என்னன்னு நோட் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது நல்லா ஏதோ சம்திங் நானே இவர் தலைவர் பக்கத்தில் இருந்தனால டிஸ்கஷன் ஓரளவுக்கு நல்லா போச்சு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன மாதிரியான அரசியல்கள்லாம் இனி நம்ம பார்க்க போகிறோன்றதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா செங்கோட்டையன் வேற பயங்கரமாக சஸ்பென்ஸ் வச்சுட்டே இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் பல பேர் நிறைய பேர் வருவாங்க. ஆமாம், பல பேர் கட்சியில் வருவாங்க அப்படின்றதா இருக்கட்டும். சொன்ன மாதிரி அவர் சொல்லிட்டாரா? எஸ், ஐ அம் வெயிட்டிங். ஆமாம். ஓகே ரைட், we will wait. ஸோ நம்ம எல்லாம் அவருக்காக வெயிட் பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸாக சொல்லிடுறேன். ஏன்னா இன்னும் 2 நாள் இருக்குது. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஆமாம், எல்லாருக்கும் பாரு இவனை சே ஹாப்பி நியூ இயர். டேய் அவன் தூங்கிட்டான் போல இருக்கு. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர். பை பாய். போடா மேலே கட்டாச்சா. ஓகே.